பிரைஸ்லா நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகரும் நன்றாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்லா வாழ்க்கை சொல்கிறேன். தேவனுடைய எதிரான கிருபையினால இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கணும். கனப்படுத்த கர்த்தர் நமக்கு கடந்த வாரம் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்தினார். நம்மை மட்டுமாய் பாதுகாத்த அந்த மகத்துவமான தேவனுக்கு, மகிமையான தேவனுக்கு நன்றி கடந்த இதயத்தோடு கர்த்தரை நாம் ஒரு நிமிஷம் நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு பெரியது, உடைய இறக்கம் பெரியது ஆண்டவரே. உடைய தயவு பெரியது. நீர் மகிமையும் மகத்துவம் உன்னதமானவராய், உயர்ந்தவராய், நீதி உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவருமாய் ஆண்டவரே, நீர் தொழுகைக்குரியவராய், ஆராதனையின் தேவனாய் ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே உடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காய், உம்முடைய தயவுக்காக, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே கடந்த 22 நாட்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை ஆண்டவரே நீர் கனிமணி போல பாதுகாத்தீரப்பா. அப்படிப்பட்ட அந்த உண்மையான அன்பிற்காக, இந்த நன்மைகளை செய்த உமக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்கிறப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் பெரியதப்பா. எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதை ஸ்தோத்திர பலியிடுகிறதே உமக்கு பிரியதும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த நன்றிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை பாவிகளான எங்களுக்கு நீ கொடுத்தீரப்பா. உண்மை அறிகிற அறிவை கொடுத்தீரப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தீரப்பா. உமக்கு கீழ்ப்படியும்படியா, உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கும்படியா, உண்மை நேசிக்கும்படியா, உம்முடைய அன்பை இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கும்படியா எங்களுக்கு நல்ல நினைவுகளை கொடுத்தீர், நல்ல சிந்தனைகளை கொடுத்தீர். எங்களுக்கு பரிசுத்த ஆண்டவரே கர்த்தாவே உதடுகளை கொடுத்தீரே கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்களே ஆண்டவரே கர்த்தாவை கனப்படுத்தும்படியா, எங்களுடைய வாய்களை விரிவாய் திறக்கும்படியா நீர் கிருபை செய்தீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, மண் என்று நினைவு கூறும். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத அந்த உலகத்திலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை கர்த்தாவே. இதோ எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது ஆண்டவரே. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அது அங்கே திரும்ப செல்லுகிறதாக இருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே, இந்த சரீரமும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இது மண்ணுக்கு திரும்புகிறதா இருக்கிறது. ஆனாலும் நீர் கொடுத்த இந்த ஜீவ ஆவியானது இது ஆண்டவரே மறுபடியும் இடத்திலே திரும்ப வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த ஆவியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மரிக்கிற பொழுது ஆவியானவரை நீரிதாமை பரிசுத்த ஆவியானவராய் பிதாவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தீரே கர்த்தாவே. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் பிதாவாகி உண்மை நோக்கி உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் எங்களை வழிநடத்துகிறார் என்று அந்த விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இது சரீரமானது பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறவன் உண்மை தீட்டுப்படுத்துகிறான் என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தத்தோடு பிரியமாய் நடக்கவும் ஆண்டவரே, உண்மையான உத்தமமான இருதயத்தோடு உண்மை தேடவும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. நீரே ஞானத்தை தருகிறீர், புத்தியை தருகிறீர். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புத்தியை தருகிறீர், நல்ல ஞானத்தை தருகிறீரப்பா. உலக ஞானம் உமக்கு முன்பாய் பைத்தியமாய் இருக்கிறது என்று கர்த்தாவே. நாங்கள் உலக ஞானத்தின்படி அல்ல, தேவ ஞானத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும், தேவனுக்கு எது சித்தமோ அந்த சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றும்படியா ஆண்டவரே நாங்கள் நினைக்க நடக்க நீர் எங்களுக்கு வெளிவாசல்களை திறக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களால் அன்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத கர்த்தாவே. நீரே கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாளில நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் கிடைக்கிறது. பரிசுத்தாவினுடைய வல்லமை எங்களால் நிரப்பப்படட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிரப்பப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் கலிகூர்ந்து மகிழும். நீரே வார்த்தையின் தேவனாய் இருக்கிறீர் என்று, பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் உண்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட பேச போறதுக்காய் சொல்றோம். வார்த்தைகளை
தியானிக்க போகிற நேரத்தில் நீர் எங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாய், நீ வெளிப்பாட்டின் தேவனாய், எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் கண்களையும் திறந்து உடைய வார்த்தையை நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த உணர்வுள்ளவனாய் நீர் மாற்றப் போறதாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை மகிமைப்படும் நான் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் நீர் ஆசீர்வதி கத்தர்தாமே. தடைப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி அதாவது ஒரு கூட்டம் ஜனங்களும் ஆராதிக்க தொழுது தடையில்லாத உரிமை நாமத்தை கனப்படுத்த தேவ இறக்கம் உடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. நீர் ஒருவரை மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கத்தர்தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் அவரை கனப்படுத்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்திலே பாடல் மூலமாய் பாடி அவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கலாம். இந்த நேரத்திலே தேவநாமம் மகிமைப்படும்படியாக நாம் உன்னத பாடல்களிலே 1282வது பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்கிற பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா பாதைகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது, மேல சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வரும் அது போதும் நம் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வரும் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன், தினம் பார்க்கிறது அவள் கொண்ட கண்மலையும் கூட சந்தோஷம் நான் காணுவேன், ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன், கஷ்டப்பட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட செல்லுது, வாழ்க்கையில கஷ்டப்பட்டல் கடந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மோடு கூட வருகிறார். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலே பயப்படாதே,
நானே உன் தேவன், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உன்னை நானே தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த தேவனை நாம் பாடல் மூலமாய் பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 1286 இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்கிற பாடலை பாடுவோம். இஸ்ரவேலே நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைப்பேனே, உன் பேர் சொல்லி நான் அழைப்பேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ள கையில் தாங்கி உள்ளே, உள்ள கையில் தாங்கி உள்ளே, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே தேவன். நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், செல்வேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், ஒளி வீசே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் நானே உன் தேவன். நடுவில் நீ நடந்தாலும், தேயின் நடுவில் நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய், அருகளை நீ கடக்கும் போதும், அருகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே
உண்டே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அவர் வழியானவர், சத்தியமானவர், உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நமக்கு நேசிக்கிற தேவனாய், நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாய், நமக்கு புகலிடமானவர். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் நம்முடைய வேதனைகளையும் கண்ணீர்களையும் காண்கிறவராய், அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்றும், நம்முடைய அலைச்சல்களை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்வார் என்று ஒரு அருமையான பாடலை நாம் இந்த வேளையிலே நமக்கு ஒரு நேசருக்காக, நம்முடைய நேசருக்காய் பாடுவோம். 1269வது பாடல், உன்னத பாடல்களிலே 1269. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நம்முடைய நேசராய், நம்முடைய புகலிடமானவர், நம்முடைய சர்வ வல்லமை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், அவர் அதிசயமானவர். அப்படிப்பட்டவருக்கு பாடலை பாடி மகிமைப்படுத்தும். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஆறுதலே அவர் செட்டை, ஆரோக்கியம் செட்டையின் நிழலில், ஆறுதலே அவர் செட்டையின் மறைவில், ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் தலையின் அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்யார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்வார். நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அன்பு நிறைந்தவர். அலைச்சல்களை அவர் காக்கிறார். என் கண்ணீரை கழுத்தில் வைக்கிறார். அலைச்சல்களை அவர் காண்கிறார். அவர் கண்ணீரை கழுத்தில் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. ஆமென். அவர் மகத்துவமான அந்த மகிமையான தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நேரத்திலே நம்மளை யாராவது ஒருவர் ஆண்கள் பகுதியிலிருந்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தேவன் மட்டுமாய் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபை இரக்கத்திற்காய் அவருடைய பாதத்திலே நாம் சரணடைந்து அவருடைய நன்மை கிருபை தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். நம்மை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். அவருடைய வருகை பரியந்தம் நாம் சாட்சியாய் பரிசுத்தமாய் பிரியமாய் இருக்க தேவ கிருபை தேவ தயவு தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கது. இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி நன்றி. 2024 வருஷத்துல கூட தாப்பனே ராஜசபா எங்களை 6 மாதங்களை கடந்து வைத்திருக்காக கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் எப்போதும் மூலமாகாததும் ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆண்டவரே கடந்த நாட்கள்ல கூட எத்தனையோ கிருபையாய் இரக்கம் ராஜா எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் மத்தியிலும் கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவ்வளவாய் ஆசீர்வதித்து காத்து ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ராஜா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. தியானிக்கிற வசனங்களிலும் நன்றி ஐயா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஆராதனையிலே வரத்தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணுக்கு இரக்கமா கடைகளை கூட எடுத்து போட்டு ஆண்டவரே இனி வரும் நாட்களில் கிருபையாயிரும் கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா இனிமை கூட ஆண்டவரே சபா ஆண்டவரே இந்த செய்தியை யூடியூப் மூலமாகவும் கிருபை செய்யும் இரக்கம் பாராட்டும் மனம் ராஜா சபா உங்களுடைய ஆண்டவரே ஜெபத்தை கூட இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென். உண்மை கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பலனளிக்கிற ஒரே தேவன் நீர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜா சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விடுவதில்லை தாப்பனே ராஜா சப்பா. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மனசோர்வுல இருந்தால் கூட தாப்பனே ராஜா உங்க வசனம் எங்களுக்கு தேய்ச்சுகிறது. ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. தேற்றுவது போல தாப்பனே நீர் ஒவ்வொருவரையும் தேய்ச்சு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ராஜா எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி ஆமென் அப்பா. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். அது கூட எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென்.
ராஜா நீர் அந்த நன்றி குருடனை நன்றி பார்வையிட அப்பா. செய்ய தேவனே இருந்தே தகப்பனே ராஜா சப்பா ஆண்டவரே ராஜா அன்று காது கேட்காதவங்களை கூட ஆண்டவரே நீர் கேட்க வைத்த தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா அது போல ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம் ஸ்தோத்திரம் பெயரில் அப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா எல்லா ஆமென் ஆமென். விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே அனைத்து அதிசயங்களை செய்யத்தக்க கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் தகப்பனே ராஜா நன்றி சப்பா ஐயா, சோத்திரிக்கிறோம் நன்றி அப்பா. ஆமென் சோத்திரிக்கிறோம் ஆமென். சோத்திரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா சப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜா சப்பா உங்களுக்கு உண்மையாக இருக்க பிள்ளைகளாக நீர் எங்கள் மாற்றுங்கள் தகப்பனே ராஜா கிருபை சப்பா தாரும், கிருபை ஆண்டவரே ராஜா செய்யும், சப்பா இரக்கமா ஆடுகள் இரும், இரக்கமா. ஒருபோதும் வழிவிலகாதவாறு எங்களை காத்து வழி நடத்துங்க தகப்பனே ராஜா சப்பா எந்த ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் உலக ஸ்தோத்திரிக்கிறோம். சுயங்களுக்கு ஆமென் ஆமென். உட்படுத்தாமல் தகப்பனே ராஜா சப்பா எங்கள் ஜீவ பாதையிலே வழி நன்றி நடத்துகிறீர் நன்றி வல்லவராய் ஐயா, இருக்கிறீர் நன்றி கொடானே அப்பா. கொடி நன்றி ஆமென் ஆமென். செலுத்துகிறோம் ராஜா சப்பா சோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. சப்பா ஆமென். எத்தனையோ பாடுகள் மத்தியில் கூட தகப்பனே ராஜா சப்பா நீர் ஒருவரே எங்களை தேற்றி ஆண்டவரே இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்து கிருபையாயும் கொடான கொடி நன்றி இரக்கமாயும். செலுத்துகிறோம் ராஜா ஆமென் சப்பா ஆமென். சோத்திரிக்கிறோம் 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 நன்றி அப்பா. ஆண்டவரே ராஜா ஆமென் சப்பா ஆமென் இன்னும்மை ராஜா. கூட ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே ராஜா இந்த உலகம் மக்கள் அனைவரும் ஸ்தோத்திரிக்கிறோம் உணரத்தக்க கிருபை நீர் ஸ்தோத்திரிக்கிறோம் அவர்களுக்கு அப்பா. தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா ஆண்டவரே இனி காலம் செல்லாத ஆனாலும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் தகப்பனே இயேசுவே ராஜா சப்பா அதுபோல ஸ்தோத்திரம் உம் வருகையில் ஸ்தோத்திரம் நாங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜா சப்பா உற்சாகத்தோட உம் வருகையில் நாங்கள் பங்கேற்கத்தக்க கிருபையும் ஆமென் சக்தியும் ஆமென் ராஜா. ஆமென். தாருங்கள் நன்றி தகப்பனே ராஜா நன்றி சப்பா அப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா நாங்கள் ஏதேனும் தவறுதல் செய்திருந்தால் கூட ஒரு விஷயம் இரக்கமாயிரும், மன்னிங்க தகப்பனே ராஜா கிருபையாயிரும். சப்பா நீர் கிருபையின் ஸ்தோத்திரம் தேவனா இருக்கிறீர் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. ராஜா சப்பா நீர் எங்களை மன்னியுங்க தகப்பனே ராஜா நாங்கள் அந்த தவறு செய்யாதவாறு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஸ்தோத்திரம் நல்வழியிலே அப்பா. நடத்தி கொண்டு செல்லுங்கள் தகப்பனே ராஜா சப்பா சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே ராஜா ஆமென் சப்பா ஆமென். ஆண்டவரே ராஜா சப்பா அது போல ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை ஆமாண்டவரே. நன்றி நன்றி அப்பா. தகப்பனே ராஜா சப்பா அநேக ஸ்தோத்திர பலிகளால் உங்களை சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம் சப்பா ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் 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 ராஜா சப்பா இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜா சப்பா எங்களோட வசனத்திலே பேசுகிற தேவனா இருக்கிறீர் நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே. சப்பா நன்றி அப்பா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லிய தகப்பனே ராஜா சப்பா இயேசுவே அது போல ஆண்டவரே இரக்கமா. ராஜா சப்பா நீர் என்றும் எங்களோட இருக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜா சப்பா நீர் அநாதிகளின் தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜா சப்பா அவர்களுக்கு நன்றி அடைக்கலம் கர்த்தாவே. தருபவராய் நன்றி. இருக்கிறீர் தகப்பனே ராஜா சப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சகாயம் நீர் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரே தகப்பனே ராஜா சப்பா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் நன்றி சோத்திரிக்கிறோம் நன்றி சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆமென் ராஜா சப்பா ஆமென். இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜா சப்பா நாங்கள் உற்சாகத்தோட உண்மை துதிக்கத்தக்க கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம் சப்பா ஐயா. சோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே ராஜா சப்பா இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜா சப்பா இன்று நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை கூட எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா கிருபை செய்யும், ஒருபோதும் கிருபை ஆண்டவரே யாரையும் செய்யும் அப்பா. காயப்படுத்தாதவாறு ஆண்டவரே ராஜா சப்பா எங்களை நல்வழியிலே நடத்தி கொண்டு செல்லுங்க தகப்பனே ராஜா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட எங்களை சமாதானத்தோட வேலை செய்கிற கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் தகப்பனே ராஜா சப்பா ஆண்டவரே ராஜா சப்பா சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமா இந்த அடியின் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் கொடான ஸ்தோத்திரம். கூடிய நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா சப்பா இந்த நாள் முழுவதையும் பலத்த கருத்தினால் ஒப்படைக்கிறோம் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும் நீரே ரட்சகரும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேட்கும் ஜீவனோட தகப்பனே ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நிறைய மகிமைப்படும். ஆமென். இனிமாய் கூட ஆண்கள் பகுதியிலே தேசத்திற்காய் ஜனங்களுக்காக அதுபோல இந்த நாட்களில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக இந்த இடத்துல தடைகள் இருக்கிறதோ கர்த்தர் அந்த தடைகளை எடுத்து போட்டவும் தேவனுடைய சத்திய வார்த்தை ஜனங்களுக்கு செல்லவும் விடுதலையோடு ஆராதிக்கவும் கர்த்தரை நம்பியுள்ள பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்காக கனி கொடுக்கிறவர்களாய் மாற பரிசுத்தமுள்ளவர்களாய் அங்கே வேத வசனம் சொன்னவண்ணுமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்தத்தோடு பயத்தோடு கீழ்ப்படிதலோடு நடக்க தேவனை ஆராதிக்க அங்கே சபை கூடுதலை விட்டு விலகாது இருக்கவும் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கவும் தேவ இரக்கம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த காரியத்திற்காக ஆண்கள் பகுதியில் ஆராதனை. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இயேசுவே இரக்கமாயிரும். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும். ஆமென். ஸ்தோத்திரம். கிருபையாயிரும். இரக்கமாய். ஸ்தோத்திரம். இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமா. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர். தேசத்து ஜனங்கள் மனந்திரும் ரட்சிப்புக்காய் உம்முடைய ரத்தம் இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாராம். விடுதலையோடு ஆராதிக்கும், உண்மையான தோமான இருதயத்தோடு ஆராதிக்கும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற ஜனங்களை ஆண்டவரே நீர் ஒன்று கூட்டுகிறீர் என்று அந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய ரத்தத்தின் கீழாய் வர கர்த்தாவே இரக்கம் பாரா, நிறைய மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் கர்த்தரை வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் நீரே எல்லாம் நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ என்கிற பாடல் 451. நம்முடைய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ எல்லா நேரத்திலும் நாம் ஆராதிக்க வேண்டும். வியாதியாய் இருக்கிறேன் என்று படுத்து விடாதபடி, துன்பமாய் இருக்கிறேன் துயரமாய் இருக்கிறேன் என்று தேவ சமூகத்துக்கு வராதபடி இன்றைக்கு எத்தனையோ பேர் முடங்கி கிடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும் என்பதே இந்த பாடலுடைய அர்த்தம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை நேசிக்க வேண்டும். என்னவானாலும் வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ தேவனுக்கு பின் செல்லும். அவரை நேசிக்கவும் அவரை ஆராதிக்கவுமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடல் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தி பாடல் மூலமாய் பாடலாம். நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம்,
மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அவர் மகத்துவமான மகிமையான தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நேசித்தார், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எவ்விதமாய் இருக்க பண்ணினார் என்று அவருடைய சத்திய வேத வார்த்தையிலே இன்றைக்கும் நாம் எழுந்து நின்ற வண்ணமாக தேவனுடைய வார்த்தையிலே 79ஆம் சங்கீதத்திலே 1 முதல் கடைசி வசனம் வரை 79 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 79ஆம் சங்கீதம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடைகளாக்கினார். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. சக்கந்தமுமா. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல எரியுமோ? அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்கள். பூர்வகால எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சுக்கு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். அப்பொழுது உம்முடைய அச்சனங்களும் உம்முடைய அமைச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் போல் தலைமுறை தலைமுறையாக உமது துமிதி சொல்லி வருவோம். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக
நாம் கடந்த வாரங்களிலே தியானித்துக் கொண்டு வருகிற தானியேலின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே அங்கே காபிரியேல் தானியேலை சந்தித்து சொன்ன அந்த 6 காரியங்களிலே நாம் மீண்டுமாய் இந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் அதை தியானித்து தேவ வசனம் எவ்விதமாய் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் என்ன நடக்கும் என்று நாம் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். தானியேல் 9:24, 25 மற்றும் 27 வரை வாசிக்கலாம். 9 வேஷங்களை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சுத்திகரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உமது ஜனத்தின் மேலும் உம் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் நெருக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல, நகரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் எடுத்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நெற்மூலம் பாழாக்குகிறவன் மேல் நீரு மட்டும் சுழியும் என்றார். நாம் நின்ற வண்ணமாய் வாசித்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வார்த்தையானவரே, உன்னதமானவரே, பரிசுத்தம் உள்ளவரே, இயேசுவே, நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் என்ன செய்ய போகிறீர்? இந்த ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் நீர் படைக்கப்பட்ட இந்த பூமியும் அதனுள்ள சகல சிருஷ்டிகளையும் நீர் எவ்விதமாய் நேசித்தீர், வழிநடத்துகிறீர். எவ்விதமாய் அந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள், எவ்விதமாய் உமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவருடைய நிலைமையும் இன்றைக்கும் எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து இதோ நீர் வேதத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற இந்த வேளையிலே அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள, அதிலே என்ன சொல்லி இருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டது என்று நாங்கள் இந்த நேரத்திலே தியானிக்கிற இந்த வேளையிலே அதிலே உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து கொள்ளுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை, புரிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை, அதற்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எங்களுக்கும் கிடைக்கட்டும். நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே உணர்வுகளை தருகிற தேவனாய், ஞானத்தை தருகிற தேவனாய், புத்தியை தருகிறவராய் இருக்கிற உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் ஆண்டவரே, அதனுடைய அறிந்து கொண்டு அதன்படி ஆண்டவரே வார்த்தையில ஜீவிக்கத்தக்கதா, உண்மையிலே ஜீவிக்கத்தக்கதா, நம்முடைய வருகையில காணப்படும்படியாக ஆண்டவரே அந்த மறுபுறப்படைந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவியத்திலே அந்த ஊற்று தண்ணீராகி அந்த ஊற்றை பருகும்படியாக, அந்த ஜீவ வார்த்தையாகி அந்த அப்பத்தை புசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் பலனைத்தான். நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் செவிகளையும் விருத்த சேதனம் செய்யும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே மீண்டுமாக வந்து நாம் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இந்த தானியேலை குறித்தும் அவருக்கு தேவன் எவ்விதமான காரியங்களை கொடுத்தார், செய்தார், எப்படி அதை நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது, அது எவ்விதமான காரியங்களை என்று நாம் கடந்த இன்றோடு 18-19 வாரங்களாக போகிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் தானியேலுடைய மிக முக்கியமான காரியங்களை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் இந்த தானியேலை குறித்து இவ்வளவு வாரங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்றால்,
இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக சொன்ன நபர்களிலே தானியேல் மிக முக்கியமான நபர். ஆமென். நாம் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில்தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. ஆமென். தானியேலுடைய தேவன் தானியேலோடு கூட இடைப்பட்ட காரியங்கள், தானியேலோடு கூட பேசின காரியங்கள், தானியேலுக்கு வெளிப்படுத்தின அந்த சொப்பனங்களும் தரிசனங்களும், அது மட்டுமல்ல தானியேலோடு கூட அந்த நாட்களிலே நடந்த காரியங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, அது தானியேலுடைய நாட்களிலே மட்டுமல்ல, பிரஜாதிகளாகிய நமக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் அந்த 70 வாரங்கள். அந்த 70 வாரங்களும், அது மட்டுமல்ல, அங்க நீங்க பார்க்கிறப்போ ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் முதல் காரியம், பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரம். பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரம். பிறகு 62 வாரம். அப்ப 62 7 69 வாரங்கள். இந்த 69 பாருங்க, அதைத்தான் 26ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அடித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. பாருங்க, எது வரைக்குமாமா? எது வரைக்கும் இது நடக்குமாமா? எது வரைக்குமாமா? ஏன் படிச்சதுல ஒருத்தருக்கு கூட அது புரியலையா? எது வரைக்குமாமா? வாசிங்க அந்த வசனத்தை, இன்னொருத்தருக்கு வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக. எது வரைக்குமாமா? முடிவு பரியந்தம். இதையே புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல பாருங்க. அதனாலதான் சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். சாலமோன் யாரு? மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. அது மட்டுமல்ல, தேவனாலே அங்கே சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு, அது மட்டுமல்ல தானியேல் அங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களை விட மிக அதிகமாக பொன்னும் வெள்ளியும், அது மட்டுமல்ல அங்கே அவருடைய அந்த அந்த அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட் இருக்கு பாருங்க, ராஜாவுடைய அந்த இருக்கை, அந்த சேருங்கிறவல்ல, அங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 பக்கமும் சிங்கங்களை நிற்கும். நினைச்சு பாருங்க, அது மிகப்பெரிய அளவு. அது மட்டுமல்ல, அவரிடத்திலே அங்க ஞானம், அந்த உலகத்திலே அந்த மனிதனை போல ஞானவான் யாருமே இல்லை என்று அநேகர் அவரை தேடி செல்வார்களாம். நான் ஏன் அந்த மனுஷனை பெருமையா பேசுறேன் அப்படின்னா, பெருமை அல்ல, கவனமா கேளுங்க. அப்படிப்பட்ட அந்த சாலமோன், அப்படிப்பட்ட அந்த சாலமோன் ராஜா என்ன சொன்னாரு? நீதிமொழிகள் புஸ்தகத்துல அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வேத வசனமே உத்தமமானது. தாவீதும் சொல்றாரு, அவருடைய மகனாகி இவரும் சொல்றார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம், அல்லது எவ்வளவு பெரிய பொன்னும் பொருளும் உடையவனா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அரசாங்கம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க யாரு? சர்வ வல்லமை படைத்தவர்கள், எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க மிகப்பெரிய அரசாங்கத்தினாலே எல்லா கட்டமைப்புகளும் இருக்கு என்று சொல்லி பெருமை பாராட்டுறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் பெருமை பாராட்டுறது, ரஷ்யா நான் தான் பெரிய ஆளுங்குது, சீனா நான் பெரிய ஆளுங்கிறார், இந்தியான்னு சொல்லுது நானும் பெரிய ஆளாக போறேன். இப்படி ஒவ்வொருவரும் தன்னை என்னப்படுத்தி கொள்றாங்க, பெருமை பேசி கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் இதெல்லாம் என்னது? உலகத்தோடு அழிந்து போகிற காரியங்கள். அப்ப என்ன ஞானம் வேண்டுமாமா? தேவனை அறிகிற அறிவு. ஆமென். தேவன் யார் என்று அறிகிற அறிவு. நீங்க யாரு? அந்த பதவி உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது? இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து உட்கார்றார் என்றால், அல்லது ஒரு பிரதமரோ அல்லது ஒரு பெரிய ஒரு இராணுவ அதிகாரியோ வந்து உட்காருகிறார் என்றால், அவருக்கு எதற்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது என்று அந்த உணர்வு அவருக்கு வர வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது அங்க ஜனங்களுக்கும் அங்க இருக்கிற குடியிருக்கிற அந்த அவர்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கும் பயம் உண்டாக்கும்படியாக அல்ல. ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய ஞானத்தை அறியாதபடி, அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிற இடங்கள்ல தேவனை ஆராதிக்க முடியாதபடி, அங்கே தேவனை குறித்து பேச முடியாதபடி, அல்லது தேவனை குறித்து நீங்க அறிந்து கொள்ள தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலும் நடக்கிறது, உலகம் பூரா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்போ தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த ஜனங்களை இந்த பூமியிலே வைத்தாரோ, ஜனங்கள் அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறுதலும் சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க, தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் பூமியை கெடுக்கிறவனுடைய நாட்கள் வரும், பூமியை கெடுத்தவனுடைய கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்றைக்கு பாருங்க, ஜனங்கள் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயம், ஆமென், எங்க? உங்களுடைய இருதயம் என்கிற இந்த மண்பாண்ட இந்த சரீரமாகிய இந்த இருதயத்திலே அது பதிய வேண்டும். இந்த வார்த்தை நீங்க கேட்கிறதற்கு நம்ம இந்த கடந்த 20 வாரமா கேட்டோமே, அதுல ஒரு கேள்வி கேட்டா உடனடியா நம்ம பதில் சொல்லணும். வாரம் வாரம் உட்கார்ந்து கேட்டு தியானிச்சு எந்திரிச்சு போறது அப்பவே மறந்துறது அல்ல, அல்லது வாசிக்கவே அந்த வார்த்தையை மறந்து விடுகிறோன்னு என்னது? அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு அர்த்தம். அதான் ஸ்பிரிச்சுவல் அமினீசியா, ஆவிக்குரிய நினைவிழப்பு. அப்ப உங்களுடைய ஜீவியம் உலகத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்து தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கே தவிர, தேவனுடைய வார்த்தையை குறித்தான அந்த பயமோ அல்லது அதை குறித்த அந்த உணர்வோ நமக்கு இல்லாதபடி நம்ம என்ன ஆயிடக்கூடாது? மறதியுள்ள ஜனங்களாக மாறி போகக்கூடாது. ஆமென். அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். அதான் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப நீங்க தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால், அதை உங்களுடைய சரீரமாகிய இந்த மண்பாண்டத்திலே, உங்களுடைய இருதயத்திலே அதை நீங்க என்ன செய்து வைத்துக் கொள்ள வேண்டும்? நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தியானித்து வேதத்தை புரிந்து கொள்ள அதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரெக்கார்ட். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துல அன்னைக்கு அது நடந்தது, இன்னைக்கு இது நடந்ததுன்னு வீணான காரியங்களை பேசி கொண்டிருப்பாங்க. அது தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொன்னது, அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோமா, அதற்கு கீழ்ப்படுகிறோமா, அதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா, அதிலே உத்தமமா இருக்கிறோமா, அதுல நமக்கு ஞானம் இருக்கா என்றுதான் ஆண்டவர் பார்ப்பார். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாமா? தேவனை நீங்க அந்த ஆலயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஆலயம் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டியதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம். நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா, இங்க தானியேல் எதற்காக ஜெபிக்கிறாராமா? நீங்க அதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தானியேலுடைய நாட்கள்ல அங்க என்ன செய்யப்பட்டது? சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட அந்த முதலாவது தேவாலயம், கவனமா கேளுங்க, சாலமோன் நாட்களில கட்டப்பட்ட அந்த முதலாவது தேவாலயமானது என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டு போனது. யார் காலத்துல இடிக்கப்பட்டு போனது? நெபுகாத் நேச்சார் காலத்துல இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தை அவர்கள் அங்கே தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளத்தான் தேவன் அதற்கு
அந்த ஆலயத்தை கொடுத்தார். அது தேவனுக்கு பிரியம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா ராஜாவை ஏற்படுத்தவே தேவனுக்கு என்ன கிடையாது, பிரியம் இல்லை. ஏனென்றால் மனுஷனுடைய ஆலயத்துல நான் வாசம் பண்ண விரும்பவில்லை, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆமென். அவர் ஒரு ஆலயத்துல தங்கி இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்முடைய எங்கேயோ ஒரு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல. பிரஜாதிகளை போல நம்முடைய தேவன் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற தேவன் அல்ல. அவர் எங்கும் நிறைந்தவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர். நீங்க அமெரிக்காவில இருந்தா அங்கேயும் இருக்கிறார், இந்தியாவில இருந்தா இங்கேயும் இருக்கிறாரு. உலகத்துல நீங்க எந்த இடத்துல சென்றாலும் நம்முடைய தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் மனுஷன் என்ன நினைச்சான், இல்ல நாங்களும் புறஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், அதே மாதிரி புறஜாதிகளுக்கு போல எங்களுக்கும் ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ கட்டுறப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி ஓகே நீங்க கட்டியாச்சு, அந்த ஆலயத்தை நீங்க எப்படி பண்ண வேண்டும், அதை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அங்க பலியிடுகிறதை எப்படி பலியிட வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வரைமுறைகளை கொடுக்கிறார். அதான் அங்கே மோசே காலத்திலே இருந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே நாம பார்க்கிறப்போ லேவியர் ஆகமத்திலேயும் அங்கே தேவன் என்ன கொடுக்கிறார் அவர்களுக்கு, எப்படி பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்ப யார் காலத்திலிருந்து அதை கொடுத்தார் ஆண்டவரு? ஆபிரகாம் காலத்திலேயே அதை கொடுத்தார். நீங்க ஆபிரகாம் பலியிடுற போடுறப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டிகளையும் புறா குஞ்சுகளையும் காட்டு புறாக்களையும் கொண்டு போறாரு. ஆனா ஆபிரகாம் ஒரு தவறு செய்து விடுகிறார். என்ன செய்தாரு? அந்த காட்டுப்புறாவை அவர் என்ன செய்யல, பலி கொடுக்கல. காட்டுப்புறா எப்படி பறந்து போச்சோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, போய் ஒரு அடிமையாகி விட்டார்கள். எங்க போய் அடிமையானாங்க? எகிப்துல 400 வருஷங்கள் நீங்க அடிமைப்படுவேன்ட்டார் ஆண்டவர். நீ அதை செய்ததினால உனக்கு அயர்ந்த நித்திரை வரை பண்ணி அங்கே அவர்கள் அடிமையாய் போவார்கள் என்று ஆபிரகாம் காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார். அதனாலதான் அங்கே போய் அவர்கள் அடிமையானார்கள். பிறகு அடிமைப்பட்ட அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அங்கே வருகிற வழியிலே ஆண்டவர் அவருக்கு நியாயப்பிரமாணத்தையும் மற்ற காரியங்களையும் கொடுத்து நீங்க இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை உங்களுடைய இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் அதை மறந்து மறுபடியும் இந்த உலகத்தானை போல உலக வழிபாடுகளுக்குள்ள போறாங்க. பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்போ அங்கே தாவீதினுடைய இருதயத்துல அங்கே ராஜாவான தாவீது வந்தப்போ தாவீதினுடைய இருதயத்துல ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை, நான் இவ்வளவு பெரிய மாளிகையில ஒரு மாட மாளிகையில் ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துட்டு நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறேனே, நான் ஜாலியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே, என்னுடைய தேவனுக்கு ஒரு ஆலயம் இல்லையே என்று சொல்லி அவனுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை வருகிறது. நான் ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், நீங்க கவனமா கவனிங்க. மனுஷன் தேவனை பிரியப்படுத்த அல்லது தேவனுக்கு நான் எல்லாற்றையும் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவன் எப்படி போய் சிக்கி கொள்ளுகிறான், எப்படி அது அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் பிரச்சனைகளை கொண்டு வருது என்று நீங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, இங்க நம்ம வாசித்த அந்த மீறுதல், பாவம், மொத்தம் 6 காரியம். 24ஆம் வசனத்துல மொத்தம் 6 காரியம் இருக்கு. நான் போன வாரமே சொன்ன ஒண்ணு என்னது? மீறுதலை தவிர்க்கதற்கும், பாவங்களை துளைக்கதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கும், நித்திய நீதி வருவிக்கும், தரிசனத்தையும் தீர்க்கதரிசனம் முத்திரிக்கிறதுக்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணிருக்கும், ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 6 காரியம் நிறைவேற வேண்டும். இப்ப இந்த 6 காரியம் நடைபெறுவதற்கு இது மிக முக்கியமான காரியம் என்னது? அங்க ஜனத்தினுடைய அக்கிரமங்கள், அது மட்டுமல்ல அங்க ஆலயம் என்று சொல்லுகிற அந்த ஆலயத்திலே செல்லுகிற ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிற அந்த எருசலேம் பட்டணத்துல அவர்கள் அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க தேவாலயத்துல வந்து பாக்குறார். கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல வந்து பாக்குறப்போ அந்த ஆலயம் எப்படி இருந்ததாமா? கல்லர் குகைகள் ஆக்கினீர்களே. என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை நீங்க கல்லர் குகை ஆக்கினீர் என்று சொல்லி சாட்டை எடுத்து அடிக்க போறார். இயேசு என்ன செஞ்சாரு? சாட்டை எடுத்துட்டு போனார். வேதவசனம் நமக்கு இருக்கு பாருங்க. தேவன் அங்கே அதை பரிசுத்தமாய் வெய்யி உண்மையாய் வெய்யுங்கிறப்போ மனுஷர்கள் அதை என்ன செய்து விடுகிறார்கள்? கல்லர் குகைகளும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மீறுதலை செய்யறாங்க.
அப்ப இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியாக தேவன் ஒரு சில காரியங்களை செய்கிறார். அங்கே தாவீதனுடைய இருதயத்திலே அந்த வாஞ்சை ஏற்படுறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், உன்னுடைய கை எப்படிப்பட்ட கையே, இது ரத்தம் சிந்தின கை, இந்த கையில நீ ஆலயத்தை கட்டாத, அது அக்கிரமத்திலே. ஏன்னா தாவீது என்ன செய்தான், தாவீது பாவம் செஞ்சுட்டான். தனக்கு மனைவி இருக்கிற பொழுதே இன்னொருத்தனுடைய மனைவியை, அதுவும் அவனை கொலை செய்து, அந்த ஊசியாவை கொலை செய்து அவனுடைய மனைவியாகிய பச்சைபாளையை அவன் எடுத்துக்கொண்டான். அது எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க, ஒரு ராஜா செய்கிற செயலா அது பாருங்க, அது எவ்வளவு பெரிய தவறு. அதைத்தான் இன்றைக்கும் ராஜாக்களாக பதவிகளாக இருக்கிறவங்க அதை போல் அநேக தவறுகளை செய்கிறார்கள். அதிகார வரம்பை அவர்கள் கையில எடுத்து அவர்கள் செய்கிற அருவருப்புகள், அக்கிரமங்கள் ஜனங்களை அது என்ன செய்கிறது, மிகவும் கஷ்டப்படுத்துகிறது, தொல்லைப்படுத்துது, மிகவும் பிரச்சனைக்குள்ளாக உண்டாக்குகிறது. அப்போ ஒரு ராஜா எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கல, ஜனங்கள் எப்படி நடக்கணுமோ அது நடக்காதனாலதான் என்ன நடக்கிறது, அங்கே மீறுதல்கள் ஏற்படுகிறது, அங்கே பாவங்கள் ஏற்படுகிறது, அங்கே அக்கிரமங்கள் ஏற்படுகிறது. இவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான் நடக்க வேண்டும் இந்த பூமியில். ஆமென். அது என்னன்னுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தின் மூலமாக அதிலே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நம்ம விளக்கி பேசுகிறோம். அதை நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இப்போ இங்க பாருங்க, அங்க என்ன நடக்கிறது, அங்கே தாவீது அந்த ஆலயத்தை கட்ட தேவன் விரும்பலை, சாலமோன் அதை கட்டுகிறான். ஆனாலும் சில நாட்களுக்கு பின்பு நீங்க கவனித்தீர்களானால் சாலமோனும் என்ன செய்து விடுகிறான், ஆயிரக்கணக்கான மனைவிகளை திருமணம் செய்து கொள்கிறான். 700க்கும் மேற்பட்ட மறுமனை ஆட்டிகளை வைத்துக் கொள்கிறான். பிறகு கடைசியாக அவன் எகிப்திலே இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவள் மூலமாக விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் விடுகிறான். எதற்குள்ள போய் விடுகிறான், விக்கிரக ஆராதனைக்குள்ள. பாருங்க, எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவன். ஆனாலும் அவனுக்குள்ளாக அந்த இச்சை, அந்த ஆசை அவன் கடைசியாக விழுந்து போய் விடுகிறான். ஆண்டவர் 2 முறை வார்னிங் கொடுக்கிறார், தீர்க்கதரிசி அனுப்பி, நீ செய்வது தவறு, இதை செய்யாதே என்று. ஆனாலும் அவன் என்ன செய்யல, அதை விட்டு இல்லாதபடி அங்கே அவன் மரித்து போகிறான். பிறகு தொடர்ச்சியாக வருகிற ராஜாக்களுடைய காலத்திலே அங்க நம்ம பார்க்கிறப்போ ஆகாப் என்ற ஒரு ராஜா வருகிறான். ஆகாபு ராஜாவும் என்ன செய்கிறான், அவனும் போய் எகிப்திலிருந்து ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு வந்து, அவள் பேர் என்னது, எசபேல். அந்த எசபேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாள், அவள் பேர் என்னது, அத்தாலியாள். அவள் பேர் என்னது, அத்தாலியாள். நீங்க வாசிங்க 2 நாளாகமும். இந்த அத்தாலியாள் என்ன செய்கிறாள் பாருங்க, சீக்கிரம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 24:1 வாசிங்க, எடுத்து சீக்கிரம் வாசிப்போம். 2 நாளாகமும் 24:1 வாசிங்க. அவன் தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோதாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோதா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவன் அவர்களால் குமாரத்தையும் பெற்றான். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு பாருங்க, இங்க தேவனுடைய ஆலயம் அந்த யோவாஸ் காலத்துல தேவனுடைய ஆலயமே என்ன ஆயிப்போச்சு, அங்க சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படாமலோ அல்லது ஒன்றும் செய்ய முடியாம ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம போச்சு. அப்ப ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, அங்க எசபேல் மூலமாக பாவத்துல விழுந்து விட்டாங்க, விக்கிராராதனைக்குள்ளாக. நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா எலியாவனுடைய நாட்கள்ல அங்க பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர். கவனமா கேளுங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரு. ஆனால் எலியா மட்டும் ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு, பாகாலின் தெய்வமே தெய்வமானால் இப்போ இந்த விறகு எரியட்டும், தண்ணி ஊத்தி அது எரியட்டுங்கிறார், அது எரியல.
அவங்க விடிய விடிய கூப்பிடுறாங்க, பகலெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க, மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு இருக்கிறாங்க, வரல. ஆனால் எலியா அங்க இதே மாதிரி 7 தடவை தண்ணீர் ஊற்ற சொல்லி கடைசியா கர்த்தரே தெய்வமானால் இது இதாகட்டும் சொல்லப்ப அங்க வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி அது நடக்குது. அந்த காரியத்தை நம்ம வாசித்திருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். அப்பதான் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, எசபேல் காலத்துல அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விக்கிர ஆராதனைக்குள்ள போய்விட்டது. அவளுடைய மகளாகிய இந்த அத்தாலியால் நீங்க வாசிங்க, அவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். பாருங்க அவள் எவ்வளவு ஒரு ஒரு காரியத்தை செய்கிறாள் என்று கவனித்து வாசிக்கலாம். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலுக்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றார். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அனுப்பி சாட்சியின் வாசஸ்தலங்களுக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமினிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமல் போனதென்ன? அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியினுடைய மக்கள் பாருங்க, அந்த ஒரு பொல்லாத ஸ்திரீ யாராமா? அந்த பொல்லாத ஸ்திரீ அத்தாலியால் மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டாலே. பாருங்க, அவள் என்ன செய்கிறாள்? பாகாலுக்கு எடுத்து செலவு பண்ணி போடுறான். தேவனுக்கு என்று வருகிற அந்த காணிக்கைகளை, அந்த பணத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்ணி போடுறா? பாகாலுக்கு. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், உங்களுடைய சம்பாத்தியம் நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். உலகத்தானுக்கோ உலக காரியங்களுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நீங்க வாசிங்க இன்னொரு காரியத்தை, அதே இவள் என்ன செய்கிறாள் வாசிங்க. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல இவள் செய்த இன்னொரு காரியத்தை நீங்க அங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். இவளை குறித்து அங்கேயும் சொல்லி இருக்கிறது. சீக்கிரம் வாசிக்கலாம். பாருங்க, அகசியாவின் தாய் அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணி, பாருங்க, ராஜாக்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இவள் என்ன செய்து போடுகிறாள்? சங்காரம்னு என்னது? கொன்னு போடுறது. அங்க நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்குது, மிக கொடுமையான காரியம் நடக்குது. நீங்க வாசிக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. 10:21. அதை சொல்லி அனுப்பினபடியால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லோரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாட்சரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொடுத்தான். பின்பு நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த யெகூ என்கிறவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய அங்க காரியத்தை செய்ய அவனுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் இந்த பாகாலுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான்? முற்றிலுமாய் அழித்து போடுகிறான். நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அவன் செய்கிற காரியம் இருக்கு. ஆனா இதை கேள்விப்பட்டப்போ அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் என்ன செய்கிறாள்? எழுந்து அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா அவள் அந்த ராஜா குடும்பத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடுகிறாள். அதுல ஒரே ஒரு பிள்ளைகள் மட்டும்தான், யோவாசை மட்டும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அங்க அவளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க. இப்படி ஏன் இந்த காரியத்தை நான் இங்க சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய ஜனங்களை ஆள அங்கே ராஜாக்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஜனங்கள். ஆனால் அந்த ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க? தவறான முறையிலே ஜனங்களையும் அந்த சந்ததிகளையும் கொன்று போடுவதும், அங்கே தவறான முறையிலே பாகால் வழிபாடு செய்வதையும், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து
ஜனங்களை தொல்லை கொடுத்து கொண்டு வருவதாக இருந்தார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்ததோ அதான் இன்றைக்கும் புறஜாதிகளாகிய நம்முடைய தேசத்திலும், புறஜாதிகளுடைய எல்லா தேசத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகள், அவர்கள் செய்கிற தவறான காரியங்கள் ஜனங்களுக்கு உபத்திரவங்களை கொண்டு வரும். ஜனங்களை தவறான வழியிலே நடத்தும்படி செய்வது, ஜனங்களை அங்கே திசை மாற பண்ணுவது, தேவனுடைய வார்த்தையை விட்டு வழிவிலகச் செய்வது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த முக்கியமான காரியத்திற்குள்ளாக வரலாம். நீங்க இங்க வாசிக்கிறப்போ மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன செய்யப்படுகிறதாமா? மீறுதலை தொலைக்கிறதற்கும். இவர்கள் என்ன காரியங்களை செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன மீறுதல்கள் செய்தார்கள் என்று நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவங்களையும், அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதையும், அவர்களுடைய இருதயங்கள் கடினப்படுத்தப்பட்டதையும் பார்க்கிறோம். ஆனால் அதை நிவர்த்தி செய்யும்படியாக தேவன் ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்கிறார். ஆனால் அவர்கள் செய்த அந்த மீறுதல்கள் என்ன என்று நம்ம ஒரே ஒரு நிமிஷம் வேதத்திலே வாசிக்கலாம். வாசிங்கள். மத்தேயு 27:20 வாசிப்போம். மத்தேயு 27:20 எடுத்து சீக்கிரம் வாசிக்கலாம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பாருங்க, அன்றைக்கு இருந்த, நீங்க கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறாரு. இந்த மேசியா அவர்தான் சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோக ஒரு சில பெண்களும், ஒரு சில அங்க நீங்க பாக்குறப்ப அங்கே சகையு ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, மரியாள், மார்த்தாள், இப்படி ஒரு சிலர், அதுபோக ஒரு 120 பேர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். கவனமா கேளுங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேசியா, இங்க நீங்க அதைத்தான் வாசிக்கிறீங்க. மேசியா வர வேண்டும். அந்த 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறப்போ அது இன்னொற்று வாசிங்க. யார் வர வேண்டுமாமா? பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரம். அப்ப பிரபுவாகிய மேசியா அவர் இந்த பூமியில வந்து இறங்கி நிற்கிறாரு. அவர் யார் என்று தன்னை அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்கொள்றாங்க, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாம இப்ப அவர்கள் என்ன செய்கிறாங்க? அதைத்தான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். அந்த பரபாஸ் என்கிறவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு திருடன், அவன் ஒரு அக்கிரமக்காரன். ஆனால் கவனமா கேளுங்க, அப்படிப்பட்டவனை ஜனங்கள் விடுதலை பண்ணவும் இந்த உண்மை உள்ளவரை, பரிசுத்தம் உள்ளவரை, வானத்தையும் பூமி படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ளாமல் அவரை அவர்கள் என்ன செய்தார்களாமா? வாசிப்போம். பரபாசை விட்டுவிடவும் இயேசுவை கொலை செய்கிறது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க, அதான் என்னது, சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஜனங்கள், கவனமா கேளுங்க, வாசிங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பாருங்க, பரபாசை விடுதலை பண்ணு. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை, பாருங்க, அந்த பரபாசு கூட சொல்றார், இந்த கிறிஸ்துன்னு சொல்றீங்களே, மேசியான்னு சொல்றீங்களே, இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிற பொழுது இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. பாருங்க, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் என்ன பொல்லாப்பு செய்தார், என்ன தப்பு பண்ணினார் என்று கேட்கிற பொழுது என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். பிரயாத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு சரி 25 வாசிங்க. 25 வாசிப்போம். பாருங்க, ஜனங்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இந்த பாருங்க, இவனுடைய என்னது இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க. இவருடைய இவன் போட்டிருக்கு. அதான் ஆக்சுவலி இவருடைய இந்த இரத்த பலியை
எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி அந்த இரத்தப்பழி அதான் மீறுதல் செய்கிறது. அங்கே தேவன் என்று அறிகிற அறிவை அவர்கள் அடையாதபடி, அங்கே தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் மீறி செய்கிற காரியம் தான் அது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு காரியங்களை செய்கிறாங்க, அவர்களுடைய பாவங்கள் தொலைகிறதற்கும். பாவம் என்றால் என்னது? அக்கிரமம். பாவம் என்றால் என்னது? அவிசுவாசம். பாவம் என்றால் என்னது? அவிசுவாசம். அவருடைய அவிசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? வாசிங்க, சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். சகரியா 12:10 வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் நாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பாருங்க. இப்ப தேவன் என்ன செய்கிறாரு? அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய மீறுதல்களை அவர்கள் போக்கும்படியாக அவர்கள் குத்தின எண்ணெய். அவர்கள் இப்ப யாரை குத்துறாங்க? தேவனைத்தான் அவர்கள் கொலை செய்தார்கள், சிருஷ்டிகரைத்தான் அவர்கள் கொலை செய்தார்கள் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு அன்றைக்கு இல்லை. ஆனால் இங்க சொல்றாரு, தானியேல் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. அதற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஆனாலும் அங்கே காபிரியேல் மூலமாக இந்த காரியம் எல்லாம் நடக்க போகிறது என்று அங்கே சொப்பனத்திலும் தரிசனத்திலும் அவர் வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு பிறகு பிறந்த சகரியாவில் இப்ப நீங்க வாசித்த அந்த சகரியாவிடத்திலும் தேவன் சொல்றார், இப்படித்தான் நடக்கும். என்ன நடக்குமாமா? வாசிப்பு அதை தொடர்ந்து பாருங்க. நான் தாவீதுடைய குடும்பத்திற்கும் பாருங்க எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் பாருங்க நான் என்னுடைய கிருபையின் ஆவியை அவர்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து பாருங்க, அந்த ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியல, இன்றைக்கும் நீங்க யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது நேரடியாக கூட நீங்க போகலாம். எருசலேம் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமிலே அன்றைக்கு அந்த செருபாபேலால் இயேசு கிறிஸ்து அங்க பார்த்த அந்த தேவாலயத்திலே ஒரே ஒரு செவுரு மட்டும் இருக்கு. அந்த செவுரு மிக நீளமான செவர். ஆனா அந்த சுவற்றில ஒரு முக்கால்வாசி சுவர் தான் அங்க இருக்கு, மிச்சம் எல்லாம் இடிஞ்சிருச்சு. அந்த சுவற்றிலே கவனமா கேளுங்க, இன்றைக்கும் யூதர்கள் சென்று அழுது கொண்டு, அந்த சுவற்றின் பேர் என்னது? வெயிலிங் வால், அழுகையின் சுவர். இன்றைக்கும் போய் அந்த செவுத்துல அங்க தலையை முட்டிக்கொண்டு அங்கே தங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கை செய்து, மேசியாவே வாருங்க, மேசியா நீங்க வாங்க. இன்னும் அவர்களுக்கு என்ன இயேசு மேசியா என்று இன்னும் அவர்களுக்கு தெரியாது. நீங்க போய் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? வாசிங்க, வாசிப்போம். யோவான் 8:24. இயேசு அன்றைக்கு அங்க நின்று அதை சொன்னப்ப அவங்க அதை என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. இயேசு 8:20 வாசிப்போம். யோவான் 8:24. ஆகையால் பாருங்க, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு சொல்றாரு. என்ன பாவம்? அவர் யார் என்று கவனமா வாசிங்க. சொன்னேன் பாருங்க, நானே அவர். அப்ப அந்த நானே அவருங்கிறது யாரு? இவர்தான் மேசியா. ஆமென். அந்த மேசியா என்கிற நான் தான் அவர் என்று நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டுங்கிறார். இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று, அவர்தான் கிறிஸ்து என்று, அவர்தான் அந்த ஒரே தேவன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ட்ரினிட்டிக்காரங்க அப்படி இல்லை. நமக்கு ட்ரினிட்டிக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ட்ரினிட்டிக்காரங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்ல, தேவன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, மேல பிதான் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் குமாரனா வந்தார், அதனாலதான் இன்னைக்கு அவரு இயேசுவை பிதா பிதான்னு சொல்லி, இயேசுவை அங்க இன்னொருத்தரை பார்த்து பிதான்னு சொல்லி கூப்பிட்டாரு.
பரிசுத்தாவின் ஒருத்தர் வரப்போறாரு. அந்த பரிசுத்தாவி அது ஒரு மூன்றாவது நபர். அந்த 3 பேரும் ஈக்குவல். அங்க நிசையா விசுவாச பிரமாணமும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை ரெடி பண்ணி அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கையிலயும் மொபைல் இருக்கு. மொபைல்ல போய் நிசாயா விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் சொல்லி ஒவ்வொரு சபைகள்ல இன்றைக்கு அவங்க அறிக்கையிட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை விசுவாசிக்கிற சின்ன கூட்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு உலகத்திலே 99% ட்ரினிட்டி பிலீவரா இருக்கிறாங்க. நம்மை போல சிறு கூட்ட பிள்ளைகள். அதனால ஆண்டவர் சொன்னாரு, சிறுமந்தையே பயப்படாதே. நம்ம யார் என்று அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆமென். அதனாலதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே தேவன். அங்க பழைய ஏற்பாட்டிலே வானத்தையும் பூமி படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைக்கு யார் மேசியாவாக வர வேண்டும் என்று சொல்லி வந்து மரித்தவரே அவர்தான் அந்த இயேசு. அவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்துவாக அங்கே நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசி சிலுவையிலே நமக்காக பரிந்து பேசினார். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசினார். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு சபைக்காரங்க சொல்றாங்க, ட்ரினிட்டிக்காரங்க, அப்ப அந்த ஜெபம் அவர் யாரை பார்த்து ஏறெடுத்தாரு? அப்ப பிதான ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்காருல்ல என்று அவர் சொன்னது இந்த ஜனங்களை பார்த்து தான் சொன்னார். ஏனென்றால் அவர் அன்றைக்கு அங்கே குமாரனாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் குமாரனாக வந்துதான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த ரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அப்ப அந்த ஆலயம், அதைத்தான் சொன்னார் ஆண்டவர். அங்க நீங்க வாசிக்கிறப்ப யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல சீஷர்கள் தேவாலயத்தை கொண்டு போய் காட்டுறாங்க. அதைத்தான் மத்தேயு 24ல நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த தேவாலயத்தை கொண்டு காட்டுறப்போ நான் அதை தொடர்ச்சியா எடுத்துக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு விரும்பினேன். பாருங்க, முதலாவது தேவாலயம் நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்டது. பிறகு அங்கே தானியேல் காலத்துல தேவன் அந்த 2வது ஆலயம் கட்டப்படுங்கிறார். அதான் அந்த ஒரு வாரம். அந்த ஒரு வார காலத்திலே அங்கே அவர்கள் அந்த 49 ஒரு வாரம் என்பது, ஒரு வாரம் என்றால் ஒரு நாளுக்கு 7 வருஷம். அப்ப மொத்தம் 49 ஆண்டுகள் ஆனது. தானியேல் அங்கே நேபுகாத்நேச்சார் காலத்திலே பாபிலோனில் இருந்து அங்கே திரும்ப சென்று அங்கே தானியேல் காலத்தில் அங்கே சிறைப்பட்டு கொண்டிருந்த யாரெல்லாம் அங்க போனாங்க நமக்கு தெரியும். யாரெல்லாம் அங்க போனாங்க? செருபாபேல் தலைமையில எஸ்ரா, நெகேமியா, அது மட்டுமல்ல பிரதான ஆசாரியராகிய யெசியா, இவர்கள் காலத்திலே அந்த தேவாலயம் மறுபடியுமாக கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்துக்கு பேர் செருபாபேல் ஆலயம். இயேசு கிறிஸ்து சென்ற அந்த ஆலயத்திற்கு பேர் என்னது? செருபாபேல் ஆலயம். முதல் ஆலயம் யாரால கட்டப்பட்டது? சாலமோனால் கட்டப்பட்ட சாலமோனுடைய ஆலயம். கவனமா கேளுங்க. சாலமோனால் கட்டப்பட்ட சாலமோன் ஆலயம் அங்கே நேபுகாத்நேச்சார் காலத்திலே முதலாவது ஆலயம் இடிக்கப்பட்டது. 2வது ஆலயம் அங்கே செருபாபேல் தலைமையிலே சென்று மீண்டுமாக அது கட்டப்பட்டு அந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே இடிக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தை நீங்க பாக்குறீங்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து போடப்படும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. அவங்க நினைச்சிட்டாங்க ஆலயம் என்பது அங்கே செவரும் கல்லும் வச்சு கட்டணுது என்று. ஆனா அவர் சொன்ன ஆலயம் என்னது? நீங்க வாசிங்க. அதைத்தான் அவர் சொன்ன ஆலயம் என்ன என்று பாருங்க. வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 2:20 வாசிங்க. பாருங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம், 46, 49 வருஷம் ஆச்சு. நீர் எப்படி 3 நாட்குள்ள இதை கட்டுவே என்று சொல்லி சொல்றீரே என்று சொல்றார். பாருங்க, தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அதனாலதான் அவர் 3 நாள்ல என்ன செய்தாரு? உயிரோடு எழுந்தார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரெழுந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த சரீரம். அதான் அந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. நீ இந்த ஆலயத்தை இடிங்க. அவர் சொன்ன ஆலயம் அந்த ஆலயம் அல்ல. அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படலை. அந்த 3வது ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. அந்த 3வது ஆலயத்துக்கு தான் இன்றைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
மிகப்பெரிய போர். ஏன் இந்த போர் வருகிறது என்றால், இப்ப நம்ம அதைத்தான் கவனிக்க போகிறோம். இந்த மீறுதல்கள் துளைக்கிறதற்கும், பாவங்களை மன்னிக்கிறதற்கும், அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு, அதைத்தான் அக்கிரமம் எதற்கு நிவர்த்தி செய்யப்படுதாமா? வாசிங்க, சகரியா 13:1 வாசிங்க. அங்க என்ன செய்யப்பட்டதாமா? பாருங்க, அந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அப்ப அவர்கள் செய்த பாவம் என்னது? அதான் அங்கே சகரியா 12 மத்தேயு 20 நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தார்கள்? இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லும் பொழுது, அங்கே அவர்களுடைய பாவங்கள், இயேசு சொன்னாரு அங்கே யோவான் 8:20, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்ற பொழுது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன அந்த பாவத்தை அவர் என்ன செய்கிறார்? அந்த அக்கிரமத்தை, அந்த மீறுதலை தொலைக்கதற்கு அவர் என்ன செய்கிறார்? இங்கே தானியேல் இடத்திலே சொன்னப்பட்ட அந்த 6 காரியத்திலே 3 காரியத்தை அவர் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறார். அங்க என்ன செய்யப்படுகிறது? இயேசு யார் என்று அந்த அறிகிற அறிவே அங்க வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். 13:1 பாருங்க, அந்த நாளிலே. அப்ப எந்த நாளிலே? ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப அதற்கு இடைப்பட்ட காலம்தான் என்னது? இன்னைக்கு நம்ம பிரஜாதிகளாகிய நம்முடைய காலம். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிரும். நீங்க வாசிங்க, மத்தேயு 24 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன செய்யுங்களாமா? இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போறப்ப நீங்க என்ன செய்யுங்களாமா? சீக்கிரம் வாசிப்போம். இல்ல நீங்க அது இல்ல, 15-16 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறானே. பாருங்க, நீங்க வாசிக்கிற சிந்திக்க கிடைங்க. பாழாக்குற அருவருப்பு வரும் எது மேல? அந்த 2வது ஆலயமாகிய அந்த செருபாபேல் காலத்துல கட்டப்பட்ட அந்த ஆலயம் அது பாழாக்கப்படும். அப்போ அந்த பாழாக்குற அந்த அருவருப்பு அங்க அந்த ஆலயத்துல மேல தீரும். அப்போ நீங்க என்ன செய்யுங்க? வாசிக்கிறவன் அதை சிந்திக்கணும். நீங்க அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யூதேயாவில் இருக்கிற நீங்க என்ன செய்யுங்க? மலைகளுக்கு ஓடி போங்க. அது மட்டும் சொல்றாரு பாருங்க, அந்த நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவருக்கும் நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடி உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் இனிமேலும் சம்பவியான மிகுந்த உபத்திரவம் உண்டாகுங்கிறார். கவனமா கேளுங்க. இது இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னார் என்றால், ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் கிபி 32 இயேசு கிறிஸ்து பிறந்த 32வது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அவர் சொல்றார். ஏப்ரல் 6 கிபி 32 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சொல்லி பிறகு 5வது நாளிலே அந்த வியாழன் நைட்டு தான் அவர் என்ன செய்கிறார்? ராபோஜனம் எடுக்கிறாரு. வியாழன் நைட்டு ராபோஜனம் முடிச்ச பிறகு இது என்னுடைய புது உடன்படிக்கை என்று சொல்லி அங்கே சீஷர்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த சீஷர்கள் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த 120 பேர் அங்க கூடுனாங்க பாத்தீங்களா? பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் தப்பிச்சு உலகம் எங்கும் ஓடி விடுகிறார்கள். ஆனால் அங்கே இந்த வார்த்தையை கேட்காதபடி, இதை கேட்காதபடி இருந்தவர்களே டைட்டஸ் என்கிற அந்த ரோம அதிபதி அந்த தேவாலயத்தையும் அங்கிருந்த ஜனங்களை முற்றிலுமாக கொன்று போடு விடுகிறார். அதுல அநேகர் ஓடி விடுகிறார்கள். எங்கெல்லாம் ஓடுனாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த 1900 கவனமா கேளுங்க, கிபி 70 உலகம் முழுவதும் சிதறடித்து ஓடினவர்கள் 1948 எந்த மாசம்? 1948 நான் அந்த மாசம் நாள் கிழமை சொல்றேன், நீங்க கவனமா நோட் பண்ணிக்கிங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 1948 மறுபடியும் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். எங்க இஸ்ரவேலுக்கு திரும்ப வர்றாங்க. மே 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த இஸ்ரவேல் தேசம் உண்டாக்கப்பட்டது. சுமார் 1900 வருடங்கள்
இந்த உலகம் முழுசும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே ரஷ்யாவிலேயும், அமெரிக்காவிலேயும், ஜெர்மனிலேயும், இந்தியாவிலேயும், போலாந்து, இப்படி அநேக தேசங்களிலே பரவி சிதறி இந்த 1900 வருஷங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு கூட்டம் ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? 1960 ஒரு நிமிஷம், மறுபடியுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒண்ணு நடக்குது. இந்த போர்ல தான் இங்க இவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் அந்த இடத்தை அபகரிச்சு கொள்றாங்க. அந்த இவருக்கு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஆனாலும் என்ன செய்யப்பட முடியல அவங்களால? அந்த எருசலேம் தேவாலயத்தை இன்னும் கட்டல. அது இன்னைக்கு என்னவாயிட்டு இருக்கு? எருசலேம் தேவாலயம் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 1967 நடந்த அங்கே 13 அரபு நாட்டினர்கள் இவர்களுக்கு எதிராக வந்த பொழுது அதை எதிர்த்து நின்று மிக கடுமையான முறையிலே, பாருங்க, நீங்க ஒரு 20 வருடத்துல, எவ்வளவு வருடம்? 48 67 அந்த 20 வருடங்களுக்குள்ள அவர்கள் மிக பலசாலியாக மாறி, இன்றைக்கும் நீங்க கடந்த வருடங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம், இந்தியாவிலிருந்து நம்ம வல்லரசு நாடாகிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனால் இந்தியாவிலிருந்தே, அது மட்டுமல்ல, உலகத்திலிருந்து அநேக நாடுகளிலே சேர்ந்த இராணுவர்கள், படை வீரர்கள் இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு தான் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எதற்கு? தீவிரவாதிகளை எப்படி அடக்கி கையாளுவது, தீவிரவாதிகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்று இன்றைக்கு உலகத்திலே மிக வல்லமை படைத்த நாடாக இஸ்ரேல் தேசம் இருக்கு. 1967 பிறகு இன்றைக்கு இன்னும் வளர்ச்சி அடைந்து அவர்கள் மிக அதிகமாக அந்த 1967 அங்க நீங்க பார்த்துக்கிறப்ப அந்த ஒரு யுத்தம் நடந்தது. ஏனென்றால் அது அந்த 3வது தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் மறுபடியும் அங்க போறாங்க. அங்க ஏன் அதை கட்ட முடியல என்றால், நீங்க வாசிங்க லூக்கா 21 ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும். வாசிப்போம். லூக்கா 21:24 வாசிக்கலாம். கட்டைய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பாருங்க, சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் புறஜாதிகள் தேசத்தில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கே தேவன் அவர்களுக்கு என்று இஸ்ரவேல் தேசம் என்ற அந்த தேசத்தை கொடுத்த பொழுது அந்த தேசத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி, அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும், அது மட்டுமல்ல, வந்த அந்த மகத்துவமான தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் அவரை கொன்று போட்டபடியினாலே சுமார் 1900 வருடங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். பாருங்க, இந்த வேதம், அதுதான் நான் உங்களுக்கு மிக கவனமாக சொல்றது, மிக ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன, இந்த வேதம் யாருக்கோ எழுதப்பட்டது அல்ல, அல்லது ஏதோ ஒரு ஜாதிக்கோ அல்லது ஏதோ ஒரு மதத்துக்கோ அல்ல, அல்லது ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு அல்ல. இது முழு உலகத்திற்கும் சொல்லப்பட்ட காரியம். இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்பட்டது. அது நமக்கும் பொருந்துகிறது. அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், அந்த தேவனுக்கு, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை உங்களுடைய தேவனாக, அவரை உங்களுடைய இரட்சகராக, அவர் எனக்காக இந்த பூமியில மனிதனாய் வந்தார், என்னுடைய பாவத்தை, என்னுடைய மீறுதலை, என்னுடைய அக்கிரமத்தை அவரை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதை அவர்கள் விசுவாசிக்கலாம். ஆனால் புறஜாதிகளாகிய நாம் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அதான் என்னது? மறுபிறப்பு. ஆமென். மறுபடியும் பிறந்த ஜனங்கள், born again people. நம்ம யாரா இருக்கிறோம்? we are the born again people. நாம் மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு போய் கேட்கிறப்ப, எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன்
பாருங்க, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கில் எப்படி பிறப்பான். எப்படி பிறப்பான்னு கேக்குறப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து தாயின் கர்ப்பத்துல 2ஆம் தரம் பிரவேசிக்க முடியுமோ? இயேசு பிரத்யுத்தரமாக, பாருங்க, இயேசு பதில் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்கிறது. ஆமென். பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தை காண பிரவேசிக்க மாட்டான் என்று அப்ப தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது என்னது? தேவனுடைய ராஜ்யங்கிறது எங்கேயோ இல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கிறங்கிற அந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள எப்படி வருகிறது என்றால், நீங்க ஜலத்துல பிறக்கிறீங்க. என்னது ஜலம் என்பது? என்ன? பாவத்தை அறிக்கை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவே, நீரே என் தேவன், நான் இவ்வளவு நாள் என்ன செய்தேன்? நான் விக்கிரக ஆராதனையிலும் அல்லது உலக மனுஷனா இருந்தேன். என் தாய் தகப்பன், என்னுடைய முன்னோர்கள் அங்கே உலக வழிபாடுகளில் இருந்தார்கள். ஆனால் அது அல்ல, தவறு. நான் உம்மை என்னுடைய தேவனாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொரு மனுஷனும் அறிக்கையிட வேண்டும். அதான் ஞானஸ்நானம். அப்ப அந்த அறிக்கையிட்டு அவன் ஏற்றுக்கொள்கிறான். வெறுமனே ஏற்றுக்கொள்வதல்ல. இயேசு எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார், அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார், என்னுடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போக போகிறார். ஆமென். அவருடைய மரணம் சும்மா இல்ல, இங்க நமக்கு ஏதோ ஒரு கடமைக்காக அவர் செஞ்சுட்டு போகல. நம்ம என்ன செய்ய போகிறேன் என்றால், நீங்க என்னோடு கூட நித்தியத்தில் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்? என்றைக்கு மரியாதை இதை தரப்போகிறேன் என்கிறார். அதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளம் தான் என்னது? அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது தான் பரிசுத்தாவி. ஆமென். அப்ப அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்திலே நான் கழுவப்பட்டேன். அதற்கு அடையாளமாகத்தான் என்ன செய்கிறோம்? நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு அது தண்ணீரினாலும், அடுத்தது என்னது? ஆவியினாலும். ஒருவன் ஜலத்தினால், ஜலம்ங்கிறது தண்ணீர். அப்ப தண்ணீரில் நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாய் கழுவப்படுகிறோம் அடையாளமாக. பிறகு அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? அதான் தேவன். அப்ப அவர் தான் நமக்குள் இந்த சரீரம் என்கிற இந்த பாண்டமாகிய இந்த இருதயத்திலே அவர் இருக்கிறார். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்கிறது இல்ல, நம்ம புரஜாதிகளை போல ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு ஆலயத்துக்கோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் தொழுகிறது இல்ல. நம்ம இருக்கிற இடத்திலேயே அங்கேயே இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம நிறைய கூட்டம் கூடுனா ஒரு சிறிய ஒரு வீட்டையோ அல்லது ஒரு ரூமையோ கட்டி அங்க நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். 50 பேர், 100 பேர், 1000 பேர் அங்கே உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். அங்க அது வெறுமென ஒரு இடம்தான். அந்த இடத்துல யார் இருக்கிறா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சில் போறப்ப நான் செருப்பு கழட்டிட்டு போவேன், ஷூவை கழட்டிட்டு போவாங்க. ஒரு சிலர் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது அல்ல. உங்களுடைய இருதயத்துல தேவன் இருக்காரா என்று பார்க்க வேண்டும். அப்ப உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று சொல்றார். அப்ப இங்க தேவன் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை இங்க இவர்கள் என்ன செய்யப்படுகிறதாமா? வாசிங்க, லூக்கா 21, அதை நம்ம தொடர்ச்சியா வாசிப்போம். 21, 24 வாசிங்க. விழுவார்கள். பாருங்க, சகல புரஜாதிகளுக்குள்ளும் அவர் சிறைப்பட்டு போனாங்க. எதற்காக அவர்கள் சிறைப்பட்டு போனாங்க? அதைத்தான் நம்ம போன வாரம் வாசித்தோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்துல என்ன வாசித்தோம்? அந்த காட்டொலிவ மரம் ஆகிய அந்த அத்திமரம், அங்கே அத்திமரம் வெட்டப்பட்டது. இங்கே நம்ம காட்டொலிவு மரம் ஆகிய நாம் அதிலே ஒட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏன் ஒட்டப்பட்டோம் என்றால், நம்ம தேவனை அறிகிற அறிவை அடையும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 2000 வருஷம் நமக்கு ஒரு கிருபையின் வருஷம். பிரஜாதிகள் மனம் திரும்ப வேண்டும். நம்ம யாரா இருந்தோம்? காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். பாருங்க, தேவன் வாக்குத்தத்தங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் என்கிற அந்த ஒரு கோத்திரத்துக்கு கொடுத்தார். ஏனென்றால் ஆபிரகாம் அதை முழுவதுமாக விசுவாசித்தார். ஆபிரகாமுடைய சந்ததிகளும் விசுவாசித்தது. இன்றைக்கு நாம் பிரஜாதிகளாகிய நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் அங்கே பவுலும் சொல்றார். நம்ம யாராக இருக்கிறோமாமா? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அந்த ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? தேவன் ஒருவர் உண்டு, அந்த ஒரே தேவன் ஏலோகிம். அந்த ஏலோகிம் யாரு? அவர் மாம்சத்திலே வந்த தேவன் என்று அவர் அறிந்து கொண்டார். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே வருகிறது. அவர் என்ன நடந்தாரா, எப்படி நடந்தார், எப்படி பரிசுத்தமா இருந்தார், எப்படி உண்மையா இருந்தார், அதே போல நம்மும் அங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஆபிரகாம் காணாததை விசுவாசித்தான். ஆமென். ஆபிரகாம் எதை விசுவாசித்தார்?
காணாததை விசுவாசித்தார். அதுதான் இயேசுன்னு சொன்னாரு, காண்கிறதை விசுவாசிக்கிறவன் விசுவாசி அல்ல, காணாததை விசுவாசிக்கிறவனே விசுவாசி. ஆமே. அப்ப நம்ம யாரை காணவில்லை? நம்ம இன்னைக்கு தேவனை காணல. அதனாலதான் புறஜாதிகள் கேட்பாங்க இன்னைக்கு, எப்ப உங்க ஆண்டவர் ஆண்டவங்கிறே, உங்க ஆண்டவர் நீ காட்ட முடியுமாம்பாங்க. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். அவர் இந்த வேதத்தில் இருக்கிறார். அவர் எங்கேயும் இல்லை, இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிறார். இந்த வேதம் அவருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது, அது வெறுமையாய் திரும்பாது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அதே போல அவர் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். அவர் என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, மீறுதலை அவர் சிலுவையில அறைந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படி அதை செய்தார். ஆமென். பாருங்க, நான் ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லி வருகிற வாரம் அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ இந்த ஆலயம் என்ன செய்யப்படுகிறது? நம்ம வாசிப்போம். அந்த 24ஆம் வசனத்துல சீக்கிரம் வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளாக போய் விடுவார். சிறைப்பட்டு போயிட்டாங்க. பாருங்க, இஸ்ரவேலர்கள் 3 காரியத்துல அவங்க இருந்தாங்க. கவனமா கேளுங்க. முதலாவது, அங்கே ஆபிரகாம் காலத்திலே, கவனமா கேளுங்க, ஆபிரகாம் காலத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அடிமைப்பட்டு போறாங்க. நன்றாக புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாம் காலத்துல அங்கே எகிப்துல போய் அடிமையாக்கப்பட்டார்கள், ஸ்லேவா இருந்தாங்க. இரண்டாவது அவர்கள் என்ன ஆனார்கள்? இல்ல, இரண்டாவது அவர்கள் என்ன ஆனாங்க? இரண்டாவதாக பாபிலோன்ல போய் என்ன ஆயினாங்க? பாபிலோன் தேசத்துல சிறை கைதிகளாக இருந்தாங்க. கேப்சர் ஆகி கைப்பற்றப்பட்டார்கள். நெபுகாத்நேச்சர் வந்து அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் கைப்பற்றி அவர்களை கொண்டு போறார். முதல்ல போய் அடிமையாயிட்டாங்க. ரெண்டாவது கைப்பற்றி அங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஒரு சிறை கைதியா இருக்கிறாங்க. மூன்றாவதாக they scatter like anything. ஸ்கேட்டர்னு என்னது? சிதறடிக்கப்படுது. 1900 வருஷம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கவனமா கேளுங்க, தேவன் அவர்களை 3 முறை தண்டிச்சார். அடிமைப்பட்டு போகிறது, சிறை கைதியாக இருப்பதும், சிதறடிக்கப்படுவது. அப்ப அவங்களுக்கு தானவா? இன்றைக்கு அவரை விசுவாசிக்காத எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஜனங்கள் உலகம் முழுவதும் இங்க எல்லா செல்வமும் எல்லா வசதியும் இருந்து அங்கங்க ஓடுறாங்க. பணத்தை தேடி, காசை தேடி, உறவை மறந்து, அன்பை மறந்து, தாய் தகப்பனை வெறுத்து எல்லாம் பணத்து காசுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க மனுஷன். அதனாலதான் வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்துறீங்க. என்னது? தேவனை அறிகிற அறிவை விட்டுட்டு உலக அறிவை தேடிக்கொண்டு போறாங்க. ஆண்டவர் சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சி நான் வர வாரத்தில் எடுக்கிறேன். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. அது என்னது? அதைத்தான் அடுத்த வசனம், அந்த காரியம் என்னது? அங்கே தானியேல் சொல்ற மிக முக்கியமான ஒரு காரியம், அதை வாசிக்கலாம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். இல்லம்மா 24 வாசிப்போம். மீறுதலை தவிக்கிறதற்கும் தானியேல் 9:24 மீறுதலை தவிக்கிறோம், அக்கிரமத்தை. இப்ப பாருங்க, நித்திய நீதி தரிசனம். அப்ப நித்திய நீதி ஒன்று வருகிறது. ஆமென். நான் இப்ப 3 காரியத்தை முடிச்சிட்டோம். மீறுதலை என்ன என்று பார்த்தோம், பாவம் என்றால் என்ன என்று பார்த்தோம், அக்கிரமம் என்ன என்று பார்த்தோம். இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் 3 காரியம் இருக்கு. நித்திய நீதி, தரிசனம், தீர்க்க தரிசனம். அடுத்தது என்னது? அங்க அந்த நகரம் என்ன செய்யப்பட வேண்டுமாம்மா? அங்க நகரமும் அந்த இதுவும் அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமாம். இந்த 3 காரியம் இருக்கு. அது கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற வாரங்களை நம்ம தியானிப்போம். ஏனென்றால் எப்படி அன்றைக்கு ஆபிரகாம் காலத்திற்கு முன்பாக நிம்ரோத் மூலமாக பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதோ, அது மறுபடியும் கட்டப்பட்டு வருகிறது இன்றைக்கு. அதான் என்னது? வேர்ல்டு சிஸ்டம், குளோபல் சிஸ்டம், ஜிஎஸ்எம்னு சொல்றோம்ல. ஜிஎஸ்எம்னா என்னது? குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல். அதே போல உலகமயமாக்கப்படுதல். 1993க்கு பிறகு இந்தியா என்னாச்சு? அது வரைக்கும் இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டோ பெரிய அளவுக்கோ அல்லது உலக பொருட்களோ அல்லது உலக வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை, பெரியான பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது.
மிகவும் அங்கே இந்தியாவும் சரி அநேக நாடுகள் அங்கே தனக்கென்று சம்பாதிக்கிறத தன்னுடைய தேசத்திலே வச்சு கொண்டுருவாங்க. அதற்கு பிறகு குளோபலைஸா மாறுச்சு. படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த குளோபலைஸா மாற வேண்டும், இது அடுத்தது என்ன ஸ்டேஜுக்கு போக போகிறது என்று எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கு. நம்ம நினைக்கலாம் ஏதோ எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, யாருக்கோ என்னமோ நடக்குது என்று. அப்படி அல்ல. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் முழுவதும் இந்த வேதத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அது முன்குறிக்கப்பட்டது. அது தரிசனமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் சொப்பனமாகவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறையே தீரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஒரு நாட்டுல ஒரு காரியம் நடக்குது என்றால், ஒரு போரானாலும் சரி, யுத்தமானாலும் சரி, அல்லது பூமி அதிர்ச்சி ஆனாலும் சரி, வெள்ளங்கள் ஆனாலும் சரி, ஏன் வருகிறது என்று வேதத்தில் இருக்கு. இன்னைக்கு கடந்த நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா அங்கங்க பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், அது மாதிரி வெள்ளப்பெருக்கு அல்லது பஞ்சம், பசி, பட்டினி எல்லாமே வேதத்தில் இருக்கு. எப்படி இந்த இஸ்ரவேலர்கள் 3 காரியத்துல செய்யப்பட்டார்கள், அதுபோல புறஜாதிகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கதிர்விச்சிதமானால் வர்ற வாரங்கள்ல அந்த 3 காரியங்களை நம்ம தியானிப்போம். கேட்ட வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினோம், ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே இயேசுவே, அன்றைக்கு தானியேல் இடத்துல நீ காபிரியலை அனுப்பி, காபிரியல் ஆண்டவரே அன்றைக்கு அந்த ஜனங்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தானியேல் ஜெபித்த பொழுது அப்பொழுதே அந்த காரியம் வெளிப்பட்டது. தானியேலை நீர் எவ்வளவாய் நேசித்தீர் என்று, தானியேல் எவ்வளவாய் உமக்காக பரிசுத்தமாய் உண்மையாய் யுத்தமான இருதயத்தோடு பிரியமாய் நடந்து கொண்டு நீ எனக்கு பிரியமானவன் என்று அங்கே அந்த காபிரியல் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையானது அது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை அப்பா, எவ்வளவு மகத்துவமானது கர்த்தாவே. அந்த ஜனங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக தானியேல் அங்கே உம்முடைய சமூகத்திலே அங்கே கர்த்தாவே உபவாசத்தோடு ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு உத்தமமான இருதயத்தோடு அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகும், எங்களுடைய ஜீவியம் எப்படியாய் நடக்கும் என்று அவருக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது கர்த்தாவே. அதே போல எங்களுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும், எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய தேசத்திற்கும், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய வேதத்திலே இருக்கிறது ஆண்டவரே. அதிலே நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த எச்சரிப்புக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தாவே. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அது ஏதோ ஒரு காரியத்திற்கா, யாருக்கோ அல்லது ஏதோ ஒரு மனிதனுக்கு அல்லது ஏதோ ஒரு மதத்திற்கு என்று அல்ல, இது முழு உலகத்திற்கும் நீர் சொன்ன வைத்த வார்த்தையாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த வார்த்தையை குறித்து உணர்ந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அது எங்களுக்காக எழுதப்பட்டது, அது எனக்காக எழுதப்பட்டது என்ற உணர்வோடு நாங்கள் உம்மை நேசிக்கவும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரை சுத்த இருதயத்தை தார். உம்மை அறிகிற அறிவும், உமக்கு பயப்படுகிற பயத்தையும், உம்முடைய வார்த்தையை இன்னும் நேசிக்கத்தக்கதாக, உம்மை நேசிக்கத்தக்கதாக கிருபையைத்தார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நடக்கிற விபத்துக்கள், போர்கள், ஆண்டவரே அக்கிரமங்கள், பாவங்கள், வியாதிகள், மரணங்களை பார்க்கும் பொழுது நீர் எங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி பாதுகாக்கிறீர் ஐயா. அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, அது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு கர்த்தாவே. இயேசுவே, நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு நாங்கள் அந்த நேசத்தை, அந்த வார்த்தையை கீழ்ப்படியத்தக்கதாக உணர்வைத்தான். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாம் அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்டதான உணர்வுகளை, அப்படிப்பட்டதான ஜீவியத்தை தர வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் வழிநடத்தட்டும். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே தொடர்ந்து இந்த காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.